ரொம்ப மெயினானவங்க. அவனுக்கு இவங்க மட்டும் தம்பிங்க இருக்காங்க, எல்லாமே தம்பிங்க இருக்கு. இவங்க வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் வித் பாடி பில்டர்ஸ். அது இல்லாமல் நான் இந்த பாடி பில்டிங்னா நான் 35 வருஷமா பண்றேன். இவங்களும் அதே நாள் சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா நிறைய மாத்திரை நான் ரெடி பண்ணிருக்கோம். வேர்ல்டு லெவல்ல கொண்டு போயிருக்கேன் நான் பாடி பில்டர். அப்படி இல்லை, ஒரு சினி ஃபீல்ட்ல இருந்துட்டு நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஆனா சினி ஃபீல்ட்ல இருந்து இப்படி ஒரு 2 பேர் நான் பார்த்தது இல்லை. பாடியை மெயின்டைன் பண்றது இவங்கலாம் வந்து நம்ம எல்லாமே நல்லா இந்த சினி ஃபீல்ட் நடிக்கிறது ஒரு பிசிக்கல் ப்ராப்ளமே. இவங்களை பார்த்து நிறைய பேர் ஹெல்த்தா இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு டைமே கிடையாது. காலையில் சாயங்காலம் இவங்களோட ஆக்டிவிட்டியும் தெரியும். அப்படி இருக்கிற இப்படி ஒரு பிசிக்கல் ஹெல்த் வந்து சாதாரண விஷயம். நம்ம பண்ணிடலாம். நான் பண்ணேன். மிஸ்டர் ஓவர் 5 டைம், மிஸ்டர் ஓவர் நிறைய டைம் நேஷனல் சாம்பியன், ஏஷியன் சாம்பியன். ஆனா இவங்களும் பண்றது வந்து உண்மையில எனக்கு பிரமிப்பா இருக்கும். எப்படி பண்ண நடிக்க தேவை. நான் ஷூட்டிங் முடிச்சோன்னே காலைல பார்த்து அப்படி வருவாங்க. அப்படி ஷூட்டிங் முடிச்சு இந்த ஜிம்முக்கு வருவாங்க. எழுந்து வெளியே போயிட்டு ஃபாரின் போயிட்டு டூர் போயிட்டு வருவாங்க, ஜிம்முக்கு வருவாங்க. அந்த பிசிக்கல் மெயின்டெனன்ஸ் சாதாரண விஷயம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அது கொள்வாரு. கண்டிப்பா கரெக்டா ஃபீஸ் கட்டுங்க. ஃபீஸ் கட்டக்கூடிய தகுதி உள்ளவங்க வருவாங்க. ஆமா, நம்ம அதை கைட் பண்ணுவோம். வாழ்க்கை வாழ தெரியல, கண்டிப்பா கைட் பண்ணுவோம். அவங்க எந்த அளவுக்கு அவங்களை கைட் பண்ண முடியும்னா டாக்டர்கிட்ட போற அளவுக்கு எனக்கு வெயிட் பண்ண முடியும். அதுதான் சொல்றேன். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காரு. நம்ம ஏரியா பேர் என்ன? வணக்கம், என் பேர் பாபு பிருத்திவிராஜ். மேக்ஸிமம் மசில்ஸ் நியூ பெருங்கத்தூர்ல வேர்ல்ட் சாம்பியன், சென்னைக்கு தமிழனுக்கு பெருமை சேர்த்த ராஜேந்திர பாணி அவர்கள், ரியாஸ் சாருக்கும் எனக்கும் குரு. எங்களுக்கு வந்து பாடி பில்டிங்ல ஒர்க் அவுட்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஒரு கைடாகவும் இப்போ இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 இயர்ஸா இருக்காரு. ஸோ அவர் வந்து ஜிம் ஓப்பன் பண்றது வந்து எங்களுக்கு பெருமை. ஸோ நான் வந்து ஹைதராபாத்லேருந்து இதுக்காக ஓடி வந்தேன். ரியாஸ் சார் வந்து அவருடைய ஷூட்டிங் ஃபைட்ல வந்து காலை உடச்சிக்கிட்டு டாக்டர் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இல்ல அதனால ராஜேந்திர சர்மணி வந்து நிறைய சொல்லுவார், நீங்க 2 பேரும் வந்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா சினிமாவில் இருந்துக்கிட்டு பிசிக் வந்து பல வருஷம் மெயின்டைன் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. பட் அது நாங்கள் ருசிச்சு எங்களுக்கு பிடிக்கும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை, இதுதான் எங்களுடைய லைஃப் ஸ்டைல். ஸோ அதனால பாடி பில்டிங்க்கும் ஃபிட்னஸ்க்கு நாங்கள் வந்து we want to be an example, we want to be an inspiration அப்படிங்கிறது தற்செயலாக நடந்தது. பட் அது it sounds good and so we want to live up to that image. and சென்னையில் இப்போ வந்து நிறைய ஜிம் வந்துருச்சு. எல்லாருக்கும் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. எல்லாருக்குமே ஒர்க் அவுட் பற்றி தெரியுது. முந்தி வந்து சில பேர் தான் பண்ணுவாங்க. பட் நிறைய பேருக்கு உடம்பு நல்லா வச்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்துருச்சு, which is very nice. ஸோ அதனால இங்க வந்து இந்த இடத்துல ஒரு இவ்வளவு அழகான ஒரு பெரிய ஒரு அழகிய ஜிம் பிளஸ் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இது பத்தி தெரிஞ்சவங்க தான் ஜிம் திறக்கணும். அப்போதான் வந்து நல்ல எக்யூப்மெண்ட்ஸ். சும்மா இது பிஸ்னஸா பண்ணா அது வந்து ஒரு பிஸ்னஸ் சென்டரா தான் இருக்கும். ஸோ மாஸ்டர் வந்து மக்களுக்காக என்ன தேவையோ அதுக்கு கரெக்டாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு ரொம்ப அருமையான ஒரு ஜிம். எங்களுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கு, இல்லைன்னா நாங்க டெய்லி வந்து பண்ணோம். பட் அடுத்தது நாங்க வந்து எப்போ வரோங்கிறது மாஸ்டர் சொல்லிட்டோம். வந்து நாங்க ரெகுலரா இங்க ஒர்க் அவுட் பண்ணோம் உங்க கைடன்ஸ்ல. ஸோ வாழ்த்துக்கள் மாஸ்டர், கீப் அப் தி கிரேட் ஒர்க். தேங்க்யூ. இந்த உடல் பருமனுக்காக வந்து சில பேர் இந்த சிகிச்சைக்கெல்லாம் போறாங்க. ஆனா ஜிம் உடற்பயிற்சி உண்மையான அந்த உடல் பருமனுக்கு வரைக்கும் அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? சரி, லைஃப்ல வந்து ஷார்ட் கட் இருக்கு இல்லையா, அது வந்து பள்ளத்துல தான் கொண்டு போய் விடும். ஸோ கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும். 50 வருஷம் ஆச்சு எனக்கு சினிமாவில் வந்து. இன்னைக்கு வந்து என்னை வந்து தமிழ்நாட்டில் வந்து யாரும் எனக்கு கொடி கட்டு என்னை பாராட்டல, என்னை வந்து என்ன சரியா வரவேற்கல அப்படின்லாம் ஒரு வருத்தம் இருந்தது. பட் இப்போ வந்து எல்லாம் மாறி 50 வருஷம் ஆனாலும் வருது இல்லையா. ஸோ அதனால வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நோ ஷார்ட் கட்ஸ். கஷ்டப்பட்டு பொறுமையா அந்த கோல் ரீச் பண்ற வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். ஷார்ட் கட் பண்ணா ஷார்ட் கட்ல போயிடும். சார் நீங்க எவ்வளவு நாளா சார் இந்த ஜிம் இதுல அதை பத்தி
வா.